அப்பா என்னுடைய பேரு ராஜ்குமாரின்னு வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு ஆல்ரெடி 3 பேர் இருந்தனால அவங்க ராஜ்குமாரின்னு பேர் வைக்க முடியல. ஆனா எங்க அண்ணன் 1969ல ஒரு ராஜ்குமாரியை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க 1969ல இருந்து அந்த அத எல்லாமே நீங்க அவங்க ஊழியம் செஞ்சது, அவங்க சொன்ன எல்லா அண்ணன் செஞ்ச இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல போறேன். அதுதான் நான் ட்ரை பண்றேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க அண்ணன் 69ல 68லயோ எப்ப அவங்க மீட் பண்ணி அவங்க ஆஃப்டர் சிஸ்டர் ராஜேஷ் கன்வர்ஷன் அண்ட் ஆல், when he wanted to, like when they both people suggested that they would make a good pair, அப்ப எங்க அண்ணன் எனக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. அவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி அம்மா அப்பா எல்லாம் சொன்னா கூட கல்யாணம் பண்ணிக்கன்னா கூட அவங்க அவாய்ட் பண்ணாங்க. அப்புறம் அன்னைக்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு கடவுள் 40 வயசுல என்ன கூப்பிட்டுக்குவார். இப்ப எனக்கு 29 வயசு என்னமோ. அதுல எத்தனை வயசுல நான் உன்கிட்ட நான் நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது. அப்ப எங்க அண்ணி அவங்களுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட நானு கொஞ்ச நாள் நான் ஒய்ஃபா உங்களோட இருந்து ஊழியம் செஞ்சா அது எனக்கு போதும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இது அண்ணியே என்கிட்ட சொன்னது. அந்த 1969ல கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க எங்க ஃபேமிலியில ரொம்ப ஃபிட் ஆயிட்டாங்க. ராஜ்குமாரியா உள்ள வந்து எனக்கும் என்னுடைய அக்காமாருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்க சிஸ்டர் இன்லான்னு, நாங்க சிஸ்டரா தான் அவங்கள இது பண்ணோம். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, அண்ணியே சொல்லுவாங்க, எங்க மாமனாருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, என்னையும் உங்களை மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாருன்னு எப்போதும் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய டெஸ்டிமனி. இப்ப என்ன காலையில எங்க அக்கா கிட்ட நான் கேட்டேன், என்னக்கா என்ன பேச சொன்னாங்க, நீங்க ஏதாவது சொல்றீங்களா, எங்க பெரிய அக்கா. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய டெடிகேஷன், அதாவது கல்யாணம் பண்ணும்போது அவங்க எப்ப பிரதர் அண்ணனை அங்க ராஜஸ்தான் மினிஸ்ட்ரிக்கு போறதுக்கு டிசைட் பண்ணாங்களோ, அப்ப இவங்க அவங்களுடைய எல்லா டிசிஷன்லயும் ஒன்னா இருந்து அந்த சமயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. இந்த கோயில், எந்த கோயில் அவங்கள அனுப்புறாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடையாது. வெறும் ஒரு சின்ன சப்போர்ட், அது ரொம்ப சின்ன அமௌண்ட், 20 ரூபாயோ என்னமோ தெரியல. அது எங்க அக்காங்க கிட்ட தான் கிடைச்சிச்சு. அதுல அவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருந்த பட்டு புடவைங்க, நகை, என்னதான் நகை இருந்தா எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டு, எல்லாத்தையும் அவங்க தியாகம் பண்ணிட்டு அந்த பணத்துல எடுத்துட்டு போய் ராஜஸ்தான்ல ஊழியம் ஆரம்பிச்சாங்க. அது அக்கா சொல்லிட்டு அது அவங்களோட நின்று அந்த எல்லா மினிஸ்ட்ரிலையும் சப்போர்ட் பண்ணதை அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்புறம் எனக்கு நான் சொன்னேன், சந்தர் இங்க வந்திருக்காரு, நான் சொன்ன உங்க அம்மாவை நான் நிச்சயமா இழுப்பேன்னு. ஏன்னா எங்க குடும்பத்துல எங்க சித்திக்கு புஷ்பம் சித்தின்னு கூப்பிடுவோம். உங்க புஷ்பம் சித்திக்கு ராஜி அண்ணி மேல எங்களுக்கு ரொம்ப அன்பு. அவங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்னும் இது இல்லை. எங்களுக்கு ராஜி அண்ணி மேல அன்போ, அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் யாரும் அன்பு செலுத்தினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அதனால தேங்க்யூ ஃபார் சித்தி, அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அன்னைக்கு. நான் நினைக்கிறேன் அண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிளஸட் பர்சன். எவ்வளோ அவங்க ட்ரிபுலேஷன் அவங்க எல்லாம் போனது எல்லாருக்கும் தெரியும். 2 years அவங்க இருக்கும்போதோ அல்லது அதுல சின்னதுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க சின்ன குழந்தையில அவங்க ஸ்மூத்தா இல்லை அவங்களுடைய இது லைஃப். அப்புறம் அவங்க சூஸ் பண்ண பார்ட்னர் போய் அதுக்கு பிறகு அந்த 3 பிள்ளைங்களையும் தனியா அப்பா மாதிரி இருந்து அம்மா மாதிரி இருந்து அவங்கள வளர்த்து, அதுக்கு பிறகு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணு ஹெலன் ஒரு அதே மாதிரி நிலைமையில ஒரு புருஷனை எடுத்து வந்தது அவங்க அந்த அம்மாவுடைய
மனசு எப்படி இருக்கும். அதுல அந்த 3 கிராண்ட் சில்ட்ரனையும் அவ்வளவும் அன்பா அவங்களுடைய பில்லரா ஸ்ட்ரென்த் இருந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இன்னொரு நான் ஏன் பிளஸட் பர்சன்னா, நமக்கு ரொம்ப துக்கம் ரொம்ப ட்ரிபுலேஷன் இருந்தாதான் கடவுளுடைய ஸ்ட்ரென்த்தும் என்கரேஜ்மெண்ட்டும் நமக்கு தெரியுது, அல்லது நமக்கு ஒருவேளை தெரியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன். நாங்க டெல்லியில இருக்கும்போது எங்க அண்ணன் வீடு ஒரு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இல்ல ரொம்ப தூரம் இருக்கும் என்னுடைய வீட்டுல இருந்து. அப்ப நான் விசிட் போகும்போதுக்கு முன்னால நான் இந்த பஸ் ஜேர்னிலாம் நான் ஜாப் பண்ணிட்டு போவேன். லார்ட் ப்ளீஸ் forgive me any sins what I have done. You know why? That whole house was filled with God's presence. If I enter, I could feel. And isn't she a blessed person to live in that kind of atmosphere for about 13 years? நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இப்பது கூட பிரதர் கிளாடி என்ன எல்லாரும் சொல்றாங்க ஊழியம் செஞ்சது, ஆமா, ஆனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் a name next to him. இப்ப பிரதர் கிளாடி சிஸ்டர் கிளாடின்னு சொல்றாங்கல்ல, இப்ப அது வந்து கஷ்டம். அதாவது ஒரு செயின்ட் மாதிரி இருந்த இவங்களுக்கு ஒரு பெஞ்சாதி ஒருவேளை அவங்க ஒரு இது அவங்க அதுக்கு பிறகு ஒண்ணு வேலை செய்யல, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க பிள்ளைங்களை வளர்க்கறதும் அவங்களுக்கு இது பண்றதும். ஆனா கடவுளுடைய கிருபையில அவங்க ஒரு அவங்களுடைய இதுலயே அவங்களுடைய ஓன் வே she was ministering which you people experienced. To me personally அவங்க ரொம்ப எனக்கு பிளெஸிங்கா இருந்தாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க, சிஸ்டரா இருந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன பர்சனலா நான் பார்த்தா இப்ப நான் 40 வருஷமா ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வசதியா இருக்கேன். அருமையான அன்பு கொடுத்துற கணவர் பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு, கிராண்ட் சில்ட்ரன். ஆனா யாருக்கும் தெரியுமா தெரியாதான் தெரியாது. The reason for this apart from God, it was Raji Anni and my brother. My brother organized என்னுடைய வெட்டிங். ஆனா அதுக்கு முதல்ல இருந்தே அந்த இது பண்ணது எங்க அண்ணி தான். எங்க அண்ணியால தான் before seeing my husband even I had fallen in love with him. That's how I got married. And then she personally she taught me cooking and she groomed me. I learned from her what is service, meaning serving people. And that all that discipleship center or அதுல எத்தனையோ பேர் ஒரு நாள் கூட வீட்டுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க எங்களுக்காக சமைச்சது கிடையாது. அப்ப அது 20 பேர் அதுக்கும் போறதுக்கும் வீட்டுல பணமும் இருக்காது. அதுல என்ன பண்றது, வெறும் சப்பாத்தி போட்டுட்டு வெங்காயம் பொரிச்சு அது மாதிரி ஒரு அந்த லைஃப நான் பார்த்தேன். அந்த லைஃப பார்த்துட்டு அவங்களால ரொம்ப ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர். அது என்ன கடவுளுடைய ஊழியத்துக்கு அவங்களோட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து. அவங்க நேத்தெல்லாம் சொன்னாங்க, ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணலன்னா ஹஸ்பண்டுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனால அவங்க சப்போர்ட் பண்ணனால்தான் அண்ணனுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேரு இவ்வளோ அப்பார்ட் ஃப்ரம் காட்ஸ் பிளெஸிங் he was able to achieve. Now எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ் என்னன்னா அவங்ககிட்ட ரொம்ப டைம் கிடைச்சிச்சு. எனக்கு டெல்லியிலயும் கிடைச்சிச்சு, then in Ajmer, then I used to come here, spend more time. We were like friends. Whenever we used to meet, பூரா நைட்டு முழுக்க நாங்க பேசுவோம் எல்லாத்தையும். நாங்க அது வந்து நான் நிச்சயமா நான் மிஸ் பண்றேன். ஆனா ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லணும், அது வந்து முக்கியமா பிள்ளைங்களுக்காக நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, எனக்கு இந்த she had 3 wonderful children. நான் எப்போதும் அவங்ககிட்டயும் நான் சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன், one child provided for her, one child gave her protection, care, and one child provided shelter. And these 3 children, above everything, along with the grandchildren, gave her abundant love. இந்த சில்ட்ரனுக்கு நான் ஒரு ஸ்டோரி, என்னுடைய லைஃப் ஸ்டோரி ஒன்று சின்னது சொல்லி முடிக்கிறேன். எனக்கு 10 years பின்னால கேன்சர் இருந்துச்சு. அப்ப இந்த கேன்சர்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நான் ஷார்ட்டா பண்ணி சொல்றேன்,
ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல ஒரு தமிழ்நாடுல இருந்து ஒரு டீச்சர் வந்திருந்தாரு. அப்ப என்னை கூப்பிட்டாங்க, நீங்க வரீங்களா, ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நான் போனோம். போன உடனே என்னாச்சு, இவரு அந்த பிரதரை நான் பார்த்து நான் கேட்டேன், நீங்க என்ன தமிழ்நாடா? ஆமா. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு கிளாடி ஈஸ்வரா தெரியுமா? நான் தான் அவங்க தங்கச்சி. நான் உட்காந்துக்கிட்டேன். அவரு சொன்ன உடனே ஒரு மாதிரி அவருக்கு ஷாக்கா ஒரே பார்த்தாரு. எனக்கு புரியல என்னன்னு. அப்புறம் என்ன பண்ணாரு, ஏஞ்சி பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னை காமிட்டு சொன்னாரு, இந்த நான் வந்துட்டு இருந்தேன், அப்ப இந்த போன் வந்துச்சு, இந்த ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்களுக்கு கேன்சரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி. ஆனா நான் பேசினேன் சாமி கிட்ட, இந்த மாதிரி என்ன நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்க அந்த சிஸ்டருக்கு. அப்ப சாமி என்ன சொன்னாரு, ஐ திங்க் யூ டோன்ட் வரி அபவுட் ஹர், யூ இட்ஸ் I'm taking care of her, so you don't need to worry about her. You don't need to give her any message. First he said, I don't need to give any message. So this pastor got worried whether I'm going to die or what. Then he said, no, she's my child and I am taking care of her. You don't worry about it. So that pastor quoted that and he said, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. நான் இங்க உட்கார்ந்துட்டு எப்படி கடவுள் எதுக்காக அந்த மாதிரி சொன்னாருன்னு. ஆனா அந்த சிஸ்டர் பிரதர் கிளாடிய தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நான் அவங்க டாட்டர்னு சொன்னாங்க. அவங்க டாட்டர்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் கடவுள் சொன்னாங்க. ஏன்னா கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அந்த குடும்பத்துக்கு இல்லாம யார்கிட்ட இருக்கும். அப்ப நான் அவரை கரெக்ட் பண்றேன், நான் தங்கச்சி, நான் டாட்டர் இல்லைங்க, நான் தங்கச்சி. அப்ப சொல்றாரு, தங்கச்சியா இருந்தா கூட அதனாலதான் சாமி என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாருங்க. நீங்க உங்களுடைய இத அவருடைய ப்ராப்ளம் அவரு பண்ணிக்கிறது, அவரு உங்களுக்கு ஹீலிங் கொடுப்பாரு, அவரு உங்களை பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஏன் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் தங்கச்சி தான், நீங்க பிள்ளைங்களும் கிராண்ட் சில்ட்ரனும் உங்களை எவ்வளோ பிளெஸிங் பண்ணி எவ்வளோ அருமையா கடவுள் பார்த்துக்குவாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு டிசையர் இருந்துச்சு, அன்னைக்கு அண்ணனுடைய ஊழியத்தை முன்னால எடுத்துட்டு போனோன்ட்டு. நீங்க எல்லாம் பிள்ளைங்களும் கிராண்ட் சில்ட்ரனும் கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கி வரணும்னு நாங்கெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். And we love you all.